Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு அருமையான டேஸ்ட்ல அதே மாதிரி ஆரோக்கியமான ஆட்டு ஈரல் வறுவல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு செஞ்சிருக்கிற ஆட்டு ஈரல் வறுவல் பாத்தீங்கன்னா முழுக்க எங்க அம்மா செய்யற மெத்தட்ல உங்களுக்கு நான் செஞ்சு காட்டி இருக்கேன். செய்யிறதுக்கு ஈஸியா இருக்கிறத விட டேஸ்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராவே இருக்கும். ஆட்டு ஈரலை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்றேன். உடம்புல இரத்த சோகை அதாவது ஹீமோகுளோபின் அளவு வந்து கம்மியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சமயத்துல நீங்க வந்து ஆட்டு ஈரல் வறுவல் வாரத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் எடுத்துக்கோங்க. இரத்த சோகை உள்ளவங்களுக்கு சட்டுன்னு வந்து ஹீமோகுளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டு ஈரல் வறுவல் வந்து செய்யறது ஒரு சின்ன ட்ரிக்கு தான். அதை வேக வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இல்லைன்னா ரொம்பவே ஹார்டா போயிடும். அதெல்லாம் நான் வந்து இந்த டிப்ஸோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த ஆட்டு ஈரல் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஈரல் வறுவல் செய்கிறதுக்கு முதல்ல வந்து ஈரலை நம்ம வதக்கிக்க போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 பிரிஞ்சியும் ஒரே ஒரு பட்டையும் போட்டு ரெண்டையும் நல்லா வந்து செவக்க விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு பாதி சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கினது மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்து வதங்கிருச்சு, நிறம் மாறலை. இப்போ இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஈரல் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஈரலை ஓரளவு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஈரலை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இந்த ஈரலை வந்து இந்த எண்ணெயிலே வெங்காயத்தோட கொஞ்ச நேரம் வதக்க போகிறோம். அப்போ வந்து அந்த நீச்சு வாசனை போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஈரல் வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த ஈரலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டுக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஈரலை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க, மூடி வைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷமாகவே நல்லா வதக்கினேன். ஈரல் உங்களுக்கு நிறம் மாறி ஓரளவு நல்லா வெந்திருக்குது. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதை கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த ஈரல்லேருந்தே அந்த தண்ணி விட்டு அந்த ஈரல் கொஞ்ச நேரம் வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுருந்தேன். மொத்தமாக 4 நிமிஷம் தான் நம்ம ஈரலை மிதமான தீயில வேக வச்சுருக்கிறோம். அதிக தீயில வேக வைக்கக்கூடாது. நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ஈரல் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சோம்பு பாதி அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதில் காஞ்ச மிளகாய் ஒரு 2 மிளகாயை நல்ல பொடியாக வந்து கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சம் தாராளமாகவே கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா செவந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா செவந்து வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் மொத்தமாக 2 வெங்காயம் எடுத்துருந்தேன், பெரிய வெங்காயம். அதில் பாதி வெங்காயத்தை ஏற்கனவே நறுக்கி நம்ம வதக்கியாச்சு. மிச்சம் இருக்கிற 1/2 வெங்காயத்தை நறுக்கினது மெஷரிங் கப்பில் 1 கப்பு சேர்த்துருக்கிறேன். நல்லா பொடுசாக நறுக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ போட்டிருக்கிற இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி நறுக்கினது ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து ஈரலுக்கு போட்டு வதக்கிட்டோம், அதனால் இந்த அளவு சேர்த்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு, ரொம்ப குழையில. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் மிளகுத்தூளும் போட போகிறோம், அதனால் மிளகாயோட அளவு நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க.
கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி. சோம்பு வந்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். அதோட டெக்ஸ்சர் வந்து இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற மசாலா அதே மாதிரி தக்காளி எல்லாமே நல்லா வெந்து எண்ணெய் பிரிய இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஈரல், அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஈரலை இந்த மசாலாவோடையே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மூடிலாம் வைக்க வேண்டாம், அதே மாதிரி அதிக தீயிலையும் வச்சு வேக வைக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி அதில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போயிடுச்சு. அதனால் இந்த ஈரல் வேகிற அளவுக்கு ஒரு அரை கப்பு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம கிரேவியும் வேணும் இல்லையா, அதுக்காக தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மசாலா ஈரல் எல்லாமே சேர்ந்து நல்லா வேகணும். நம்ம பாதி அளவு தான் ஈரல் வேக வச்சுருக்கிறோம். இன்னொரு ஒரு 4-5 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா பக்குவமாக வெந்துடும். ரொம்ப நேரமும் வேக வச்சோம் அப்படின்னா ஈரல் ரொம்ப ஹார்டாக போயிடும். அதனால் கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. ஈரல் அந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்து எண்ணெய் பிரிய வந்திருக்குது. உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து மற்ற சாமான்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். கடைசியாக அதாவது எல்லாமே நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ போடுறப்ப இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், முன்னாடியே போட்டு வதக்கிறத விட. அடுத்ததாக வந்து ஈரலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கிறது மிளகு பொடி தான். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். இந்த மிளகு பொடி அதே மாதிரி கரம் மசாலா போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. முக்கியமாக வந்து மிளகு பொடி போட்டு ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஆகிடும். அதனால் 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு சிம்மில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஈரல் வெந்துருச்சான்னு ஒரு தடவை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் போட்டிருக்கிற சைஸில் நீங்கள் ஈரல் வேக வச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் இதோட வேக வைக்கிற டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் தான். ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா ஈரல் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுருந்தேன். ஈரல் நல்லா வெந்திருக்கும், ரொம்ப நேரமும் வேக வைக்கக்கூடாது. மேலும் பார்த்தீங்கன்னா கிரேவிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே செம சூப்பராக இருக்குது. கடைசியாக வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை கிள்ளி போட்டு கலந்து விட்டுருங்க. இந்த ஈரல் வறுவல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து நம்ம கிரேவி மாதிரி இருக்காது, கொஞ்சம் வறுவல் டைப்பில் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா முன்னாடியே கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இந்த வறுவலை நல்லா சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக செஞ்ச உடனே சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஈரல் வறுவலை இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.